அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 26/2/2025 மாசி மாதத்து புதன்கிழமையில் மாசி மாதத்து மகா சிவராத்திரி. சிவ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த நாளில் இந்த ஒரு விதை உங்களிடம் இருந்தால் சிவனின் பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே சிவனருளால் நிச்சயமாக நீங்குங்க. மகா சிவராத்திரி, பிரதோஷம், சிவ பூஜை, ருத்ர ஜபம் போன்ற சிவ வழிபாட்டிற்குரிய நேரங்களில் சிவாலயங்களில் நடக்கும் வழிபாட்டின் போதும் ருத்ராட்ச மாலை அணிவது மிக அதிகமான பலனை தரும். குறிப்பாக மந்திர உச்சாடனம் செய்யும் போது ருத்ராட்சம் பயன்படுத்தி ஜபம் செய்வது பல மடங்கு நன்மைகளை தரும். சிவ சின்னங்களில் முக்கியமானது ருத்ராட்சம். இது சிவனின் அம்சமாகவே கருதப்படுகிறது. ருத்ரன் என்பது சிவரூபத்தை குறிக்கும். அட்சம் என்றால் கண்கள் என்று பொருள். சிவனின் கண்களுக்கு நிகரானது ருத்ரனின் அட்சம் என்பதால் ருத்ராட்சம் என்ற பெயர் உண்டாயிற்று. சிவதாண்டவத்தின் போது ருத்ரனின் கண்களில் இருந்து சிந்திய நீர்த்துளிகளில் இருந்து ருத்ராட்ச மரங்கள் உண்டாகின. இவற்றில் முளைத்த மணிகள் போன்ற காய்களுக்கு ருத்ராட்சம் என்று பெயர் ஏற்பட்டது. கேட்ட வளங்களை தரக்கூடிய கருணாமூர்த்தி என்பதால் இந்த ருத்ராட்சத்தை மகா சிவராத்திரி அன்று உங்கள் கையில் வைத்து கொண்டு சிவநாமங்களை சொல்லுங்கள். அது ருத்ராட்ச மாலையாக இருந்தாலும் சரி, ருத்ராட்ச மணிகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்கினாலும் உங்களுக்கு கோடி புண்ணியம் ஏற்படும். சிவனாலயத்திற்கு தானம் செய்தாலும் உங்களுக்கு கோடி புண்ணியம் ஏற்படும். அதை கைகளில் வைத்துக்கொண்டு மந்திரம் ஜெபித்தாலும் உங்களுக்கு கோடி புண்ணியம் ஏற்படும். இப்படி அதீத சக்தி வாய்ந்த ருத்ராட்சத்தை இன்றைய நாளில், அதாவது மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் கைகளில் தவறாது வைத்துக் கொள்ளுங்கள். சிவனருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக தீருங்க. சைவ சித்தாந்தத்தின்படி பஞ்சகிருதயம் என அழைக்கப்படும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுக்கிரகம் ஆகிய ஐந்தும் சிவனின் ஐந்தொழில்களாக குறிப்பிடப்படுகின்றன. சிவனை போற்றும் பஞ்சாட்சர மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் இந்த 5 தொழில்களையே குறிக்கின்றன. அப்படி தனது அடியார்களை காப்பதற்காக சிவனால் அருளப்பட்டதே ருத்ராட்சம் என சொல்லப்படுகிறது. ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு பிறவிப்பிணி என்பது இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி நாளில் ருத்ராட்சத்தை வைத்து நீங்கள் மந்திரங்களை ஜெபிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நிச்சயமாக தீரும் என்பதை இதன் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தவறாமல் இன்றைய தினத்தில் ருத்ராட்சத்தை வாங்குங்க, தானம் கொடுங்க. ருத்ராட்சத்தை கையில் வைத்து கொண்டே மந்திரம் ஜெபிங்க, கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சிவனுடைய திருவுருவப்படம் அல்லது லிங்கம் இருந்தால் அதற்கும் வாங்கி அணிவியுங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.